நருட்டோ யூனிவர்ஸ் மக்களே கொனிச்சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம உச்சியா கிளானை பற்றின ஸ்டோரியை பார்க்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கெட் ரெடியா? ஃபர்ஸ்ட் உச்சியா கிளான் ஹகுராமா ஒட்சுசுகியோட ஃபர்ஸ்ட் பையனான இந்திரா கிட்ட தான் ஸ்டார்டிங் ஆயிருக்கும். ஸோ இவங்களோட கெக்கே கென்கை தான் ஷரிங்கான். இந்த ஷரிங்கானால தான் அவங்க பிரபலமா ஆனாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது உச்சியா கிளான் மெம்பர்ஸோட பவரே அவங்களோட கண்கள் தான். லைக் எனிமியோட ஆக்டிவிட்டிஸை பாக்குறதுக்கு இல்லைன்னா எனிமி கேஸ்ட் பண்ற ஜுட்ஸோ காப்பி பண்றதுக்கு இந்த மாதிரி உதவும். தனக்கு பிடிச்சவங்கள தன்னோட கண்ணு முன்னாடியே இழக்கும் போது ஷரிங்கான் மாங்கிக்கும் ஷரிங்கானா கன்வெர்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கண்கள் ஒரு சில பவர்ஸையும் கொடுக்கும். லைக் அமதராசு, சுசானோ, சுகியாமி இந்த மாதிரி பவர்ஸை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உச்சிஹான் செஞ்சு கிளானுக்கு நடுவுல பல வருஷத்துல இருந்து வார் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியா மாதரா அண்ட் ஆஷிராமான்ற இவங்க ரெண்டு பேரோட நட்பு மூலமா அந்த வார் முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இவங்க நட்போட ஒரு உதாரணமா தான் கொனஹா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜே உருவாக்கி இருப்பாங்க. காலப்போக்கில் அந்த கொனஹா அப்படின்ற ஒரு வில்லேஜுக்கு ஹுகாகே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொனஹா வில்லேஜை யாரு அடுத்து லீட் பண்ண போறான்ற பிரச்சனைல தான் உச்சியா கிளான் மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியே வந்திருக்கும். அது என்னன்னா உச்சியா கிளான் வில்லேஜ்ல தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வில்லேஜோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். சோ இந்த சிஸ்டம் பிடிக்காம மடரா உச்சியா வில்லேஜை விட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா ஆஷிராமா கூட ஃபைனல் வேலியில சண்டை போட்டு அந்த ஃபைட்ல மடரா தோத்து போயிருப்பாரு. சோ இதுக்கப்புறமா உச்சியா கிளான் மெம்பர்ஸ் வில்லேஜோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணி வில்லேஜ்ல இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னா லீஃப் வில்லேஜ்ல 9 டெயில் அட்டாக். இந்த இடத்துல உச்சியா கிளான் தான் சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த டெயில்டு பீஸ்டுக்கு கெஞ்சுட்ஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. சோ இதனால வில்லேஜோட எல்டர்ஸ் உச்சியா கிளான் மெம்பர்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணி வில்லேஜ் அட்டாக் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்க. உச்சியா கிளான் தான் இதை பண்ணிருப்பாங்க சொல்லி ப்ரூஃப் இல்லைனாலும் உச்சியா கிளான் மேலதான் பழி இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் தான் வில்லேஜோட லீடர் டிஸ்கஷன் பண்ணி உச்சியா கிளானை வில்லேஜோட எட்ஜ்ல ஷிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க மேல 24 ஹவர்ஸ் சர்வேலன்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த சிஸ்டம் உச்சியா கிளானுக்கு பிடிக்கல. சோ இதனாலே கொஞ்சம் கொஞ்சமா வில்லேஜ் மேல ஹேட் வர ஆரம்பிச்சிச்சு. சோ இதுக்கப்புறம் தான் உச்சியா கிளான் வில்லேஜோட டேட்டாவை பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது லீஃப் வில்லேஜோட லீடர்ஸை எடுத்து இவங்க லீஃப் வில்லேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இங்க உச்சியா கிளான் ஜஸ்டிஸ்க்காகவும் ரெஸ்பெக்ட்காகவும் தான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வில்லேஜோட லீடர்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா இவங்களை இப்படியே விட்டா ஒரு பெரிய வாரையே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சோ இதுக்கப்புறம் தான் வில்லேஜோட லீடர்ஸ் டேஞ்சரான டிசிஷனை எடுத்திருப்பாங்க. அதான் ஒட்டுமொத்த உச்சியா கிளானையும் டிஸ்ட்ராய் பண்றது. சோ இந்த மிஷனுக்கு டான்சர் சூஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் 13 வயசு ப்ராடஜியான இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி ஆல்ரெடி டபுள் லெஜெண்டா தான் இருந்தாரு. ஒரு சைடு உச்சியா கிளானுக்கு டபுள் லெஜெண்டா இருந்தாரு, இன்னொரு சைடு கொனஹா லீடர்ஸ்க்கு டபுள் லெஜெண்டா இருந்தாரு. டான்சர் இட்டாச்சிக்கு இம்பாசிபிளான 2 சாய்ஸை கொடுத்திருப்பான். ஒன்னு சிவில் வார்க்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா உன்னோட கிளான் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வில்லேஜை காப்பாத்துன்னு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்க இட்டாச்சி சூஸ் பண்ணது வில்லேஜ் தான். சோ கடைசி அந்த நைட்டும் வருது. சோ அந்த நைட்ல தான் நருட்டோ வேர்ல்டோட டார்க் ஈவென்ட் நடந்துச்சு. இட்டாச்சி தன்னோட அப்பா அம்மாவை கொண்டிருப்பாரு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருப்பாரு, ஆக மொத்தம் தன்னோட கிளானே கொண்டிருப்பாரு. இவ்வளவு பேரை கொண்டு அவரால் தன்னோட தம்பியை மட்டும் கொண்டிருக்க முடியாது. எல்லாரோட கண்ணுக்கு இட்டாச்சி கிரிமினலா தான் இருந்திருப்பான். பட் இட்டாச்சியோட ட்ரூத்தே வேற. இட்டாச்சி வில்லேஜுக்காக தன்னோட கிளானை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான், தன்னோட அப்பா அம்மாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான், ஆக மொத்தம் அவனோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் வில்லேஜோட பீஸுக்காக பண்ணிருக்கான்னு சொன்னா நம்ப முடியுமா சொல்லுங்க? இந்த சாக்ரிஃபைஸ் தான் நருட்டோ வேர்ல்ட்லயே இப்ப வரைக்குமே டிராஜிக்கான சாக்ரிஃபைஸா இருக்கு. உச்சியா கிளானோட ஸ்டோரி பவரை பத்தின ஸ்டோரி கிடையாது. ஃபியர், பாலிடிக்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸோட ஸ்டோரி. சோ இது இந்த மாதிரி நடக்காம வில்லேஜ் மக்கள் உச்சியா கிளான் மேல ட்ரஸ்ட் வச்சிருந்தா, லீடர்ஸ் உச்சியா கிளானை நம்பி இருந்தா இந்நேரத்துல உச்சியா மேசிக்கர் நடந்திருக்காது. சோ இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிருங்க. சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் NS and Miklan. Bye guys, love you all.